குழந்தை குழந்தை ஏய் எருமை யார் அது? நான் தானே. வாங்க சந்தைக்கு போவோம். சந்தைக்கா? எப்பவும் காலையில சந்தைக்கு தானே போவோம், அதெல்லாம் புதுசா சந்தைக்கு? சித்தப்பு ஒரு காலமாட வாங்கிட்டு வர சொன்னாரு. சரி. இந்த செண்பக மேட்டர்ல ஏதோ தூக்கலா பார்த்து வாங்கியாமே. உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். காலங்கத்தால் ஃப்ரைடே மார்க்கெட்லேருந்து சண்டே மார்க்கெட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு 800க்கு வந்துக்கிறோம். எதுக்கு தெரியுமா? டீ குடிக்க. டீ குடிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் மேடம்? அப்படி என்னடா ஸ்பெஷல் டீ அது? நாங்கள் டார்ஜிலிங் டீயே பார்த்தோம். டீ மட்டும் இல்லை, அது வந்து மகேந்திரன் டீ ஸ்டால்னு இங்கே எண்ணூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே வந்து காலங்காத்தால நான் அந்த மட்டன் கிரேவி அது இது நிறைய இருக்கும். டீ இருக்குமான்னு தெரில, உள்ள போய் பார்க்குவோம். டீ கேட்டால் உதைப்பாங்க, அவ்வளோ ஜனம் இருக்குது. இங்கேருந்து தெரியுது, நல்ல செம்ம கூட்டம். இது முடிச்சுட்டு அப்படியே டைரக்டா போய் கோழி மார்க்கெட் போறோம். கோழியா? அது பேர் கோழி மார்க்கெட். ஓஹோ. பிராட்வே மார்க்கெட், சண்டே மார்க்கெட், என்னென்னமோ சண்டே மார்க்கெட், சந்தை என்ன வேணா சொல்லலாம். இது முடிச்சுட்டு அங்க போறோம். ஓகேவா? ஓகே. கோழி மார்க்கெட்ல போய் கோழி தான் விற்குமா, எல்லாம் விற்குமாங்க? எல்லா வகையான பெட்ஸும் இருக்கும்னு சொல்றாங்க. அதை பாக்குறதுக்கு தான் போறோம். போய் பார்க்கலாம். ஒரு குரங்கு வாங்கி கொடு இது கையில. அதே ஒரு குரங்கு அதான் அது அங்கேயும் இருக்கும். முதல்ல இங்க போடும், எங்க அங்க போல டீ குடுக்க மாட்டாங்கடா, அவ்வளவு ஜனம் இருக்குடாங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடுங்களா? அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? ஒழுங்கா நான் நம்ம ஏரியா டீ குடிக்கலாம்னு. அது டீ குடிக்கிறதுல வந்து டீ குடிப்பாரு அவரு. 800ல வந்து டீ குடிக்கிறதுக்கு அந்த டீ கூட குடுக்கலடா. டீ எதுமே இல்ல. டீ போய் அங்க கேட்டேன்னு வெச்சுக்கோ, செருப்பாலடி நாய் அப்படினு. இதுல 100 பேர் லைன்ல வெயிட் பண்றாங்க டோக்கன் போடுறதுக்கு. ஆல்ரெடி ஒரு பந்தி போயிட்டு இருக்கு. ஒருத்தங்க படுத்துற கார்ல உட்கார்ந்து ஒருத்தன். சரி, வந்து கோழி மார்க்கெட் போலாமா? அங்கிள் டீ இங்க வழியில குடிச்சிக்கலாம்டா. இந்த டீயா எவன்டா குடிப்பா? ஓடா. இன்னொரு நாள் வந்து மகேந்திரன் டீ ஸ்டால் எடுக்கிறோம். செமையா இருந்தது. பட்டர் நான் ரொம்ப நல்லா இருந்தது, அந்த தால் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்வீட் நான் தான் கேட்டேன், இல்லன்ட்டாங்க, இன்னும் போடலையா. அப்படியே போலி மாதிரியே இருக்கும்னு சொன்னாங்க. போடலையாமே. இப்படி புலம்ப விட்டாங்களே நம்மள. அங்க வந்து நான் கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஏன் சொல்லு? ஏன்னா உள்ளி வடை கையில இருக்குதா? உள்ளி வடை கிடைச்சிருக்கு எனக்கு. உள்ளி வடை இல்ல, இது நம்ம ஊரு வடை. இதே அழுத்தினா உள்ளி வடை. ஆமா, மாவு ஜாஸ்தி இதுல. ஆமா. என்ன இது கோஸ் கிஸ்லாம் இருக்கு நடுவுல? ஆமா. நைட்டு ஃப்ரைட் ரைஸ் போடுற கடை. வெங்காயம் போட்டு கட்டுப்படி ஆகாது. கோஸ் போடுவாங்களா? கோஸ் போடுவாங்களே. இதே அங்க இருந்தா அப்படியே இந்த இடத்துல நான் இருந்திருக்கோம், அப்படியே மட்டன் கிரேவி இருந்திருக்கும். எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா உனக்கு அங்க எதுவுமே கிடைச்சிருக்காது, அந்த சந்தோஷம். உங்களதான் வாயை பார்த்து இருந்திருக்கணும். எப்படி வராங்க இவங்கலாம்? நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்க நாய்க்கு தான் கிடைக்கும்னா யாராலையும் மாற்ற முடியாது. அவங்க தெய்வம் மாதிரி குத்துட்டு போறாங்கடா. 40 கிலோமீட்டர் எழுதி வச்சிருக்கு. 40 கிலோமீட்டர் வந்து அதான் ஒன்னும் இல்லாம போறமேன்ட்டு கடவுளா கொடுத்துக்கிறாரு. அவங்க 4 மணிக்கே வந்துட்டாங்களா, அவங்க சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு போறாங்களா. இருந்ததுன்னா அது நமக்கு வரும் இல்ல? வேற ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா இருந்தோம்ல, சோகலா படல அடிச்சு பாரு. ஸ்மெல்லு வருதே பயங்கரமா. நான் தான் கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. சிக்கன் ஸ்மெல்லு. ஆனா வானான்ட்டு எப்படி வெட்டுறானுங்க பாரு. அவங்க கிட்ட அவங்க மட்டும் வானா ப்ரோ, வானா ப்ரோ. ஐயோ வீடியோல வர பாப்பாங்களே. செம்மையா இருக்கக்கூடாது. இங்க வந்தீங்கன்னா 4 மணிக்கே வந்துடணுமா அந்த கடைக்கு. இன்னும் ராயபுரம் பிரான்ச்னு ஒன்று இருக்கும், அது எங்க இருக்குன்னு தெரியல. 5 மணிக்கு போனா கூட கிடைக்கும். ஆமா, 5 மணிக்கு போனா கிடைக்கும். வா, கிரேட் ஸ்டார்ட்ரா. அவ்வளோ நேரம் பேசியிருந்தேன். அவன் பேர் கேட்டியா? கேட்டனே. ஒருத்தர் கபில் தேவ், ஒருத்தர் கார்த்திக். கபில் தேவ் அதான் ஹெல்ப் பண்ற மனசு. அதான் சொன்னேன். கபில் தேவ் வந்து செல்ஃபிஷே கிடையாது. செல்ஃப்லெஸ் அப்படி சொல்லிட்டேன். செல்ஃபிஷ் கிடையாது சொல்லக்கூடாது, ரெண்டும் ஒண்ணுதான். போலாமா? போலாம். சந்தோஷமா போலாம். சப்ஸ்கிரைபர் புண்ணியத்துல இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு ஓசி சோறு. வண்டி எடுக்கடா. பக்கத்தில் மண்ணடி மெட்ரோ ஸ்டேஷனு, அங்கே பார்க்கிங் பண்ணிட்டோம். பெஸ்ட் இடம்,
தொல்லையே இல்லை. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ரொம்ப நாளாக வரணும் இங்கேன்னு ஒரு இது இருந்தது, பெட் மார்க்கெட்டு. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு. இந்த வீட்டில் வளர்க்குறாங்கல்ல, அவங்களாம் கூட வந்து இங்கே விற்றுட்டு போயிடுவாங்க. ஆமாம், இங்கே வந்து சென்னையில் இருக்கவங்க இல்லை சென்னைக்கு வெளியே இருக்கவங்க கூட வந்து விற்பாங்க. என் தங்கச்சி ஆமா இப்ப வீடியோல பார்த்தானா அவள்தான், நீ மட்டும் பார்த்து கேட்பாரு. சாப்பிடு. குட்டி பசங்களை எடுத்துன்னு வந்து விட்டா இங்கே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. எனக்கு அப்படியே பயங்கர ஆன்சைட்டியாக இருக்கு. என்ன அது ஆங்ஸைட்டி அந்த மாதிரி இது ஆங்ஸைஸ் வேற, எக்ஸைட்மெண்ட். இது எக்ஸைட். முதல்ல இருந்து இப்போ தான் கடல் தாண்டி உள்ளே வந்தோமா, இப்போ போக சொல்ல ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். ஃபஸ்ட்டு இது கோழி மார்க்கெட்டு, இதுக்கு பேர் தான் கோழி மார்க்கெட். அது சண்டே மார்க்கெட் ஆகிடுச்சு. என்ன அவ்வளோ பெருசாக இருக்காது இது? எவ்வளோ இது? 60 ரூபா. எதனால அந்த ரேட்டு? நல்லா சண்டை செம்மையாக இது பாரு கால். என்ன ஏஜ் இருக்கும் அது? எப்படி பார்க்குறீங்க? எப்படி? ஆமாம், அதை வச்சு ஏஜ் 1.5 வயசானது. இது எதுனா வின் பண்ணியிருக்கா? இனிமேல் தான் ட்ரையல் தான். ட்ரைனிங்கில் தான் இருக்காராண்டா அவரு. இதெல்லாம் இது வளர்க்கறதுக்கு சண்டை விடுவாங்க. சண்டை விடுறதுக்கு இல்லை, கோழியாக பார்த்து தூங்க வைக்கணும். இவங்ககிட்ட காமிச்சிடாதீங்க அந்த கோழியை, வச்சு சூப் வச்சுடுவான். அந்த கால் பத்தல. நான் என்ன சாப்பிட்றதுக்கு தான் நினச்சிடறேன். இல்லை, இதெல்லாம் ஒரு 6,000 பேசிக்கலான்னு. ஆமாம், இங்கே வந்து உனக்கு சாமர்த்தியம் தான் நீ பார்கெயின் பண்ணிக்கோ அந்த மாதிரி. இதெல்லாம் கலர் படம் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. பிஃபோர் கிம்பிள் வாஸ் இன்வென்டட் அப்படின்ற மாதிரி எல்லாம் இதே இருக்குது. சரி, ஹாய், வாங்கிட்டு போறீங்களா? என்ன ரேட் இது? 4000. ஏஜ் எவ்வளோ? அதே ஒரு காலை காமிக்கிறீங்க, காலுக்கு தான் ரேட்டா? ஈசம்பட்டி. ஓ, என்ன ஏஜ் இது? 2 ஏஜ். எதுனா வின் பண்ணிக்கிறாரா? வின் பண்ணதுக்கு அப்புறம் 2வது சண்டையில தான் கண்ணு வந்து. ஓ, இது ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி வின் பண்ணாராம், செகண்ட் இதில் தான் டோர்னமெண்ட்டில் கண்ணு போயிடுச்சான். ஒரு கண்ணு எம்மா குத்திரும் போல கண்ணு போயிடுச்சான், ஒரு கண்ணு அந்த கோழிக்கு. என்னடா ஆச்சு உனக்கு? கோழி கூட இருந்தா என்ன இல்ல, குழம்பு தான் ருசியா இருக்கும். அங்க நின்று பேசியிருந்தோம்ல, என் பாக்கெட்ல யாரோ கை வச்சாரு, திரும்ப அப்படியே எடுத்துட்டு ஒரு தெரியுமா? நாட்டுக்கோழியா? இதுதான் சாப்பிட்றது தெரியும். இதுதான் ஒரு தடவை என்னை போட்டுருச்சு சின்ன வயசுல, பின்னாடி தோட்டத்துல வளர்த்துருந்தாங்க. நான் ஏதோ சும்மா போய் கழுத்து குடிச்சிட்டேன் போல, போட்டு கொத்து 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 கத்துறேன், கதறேன், வராங்க. அதுக்கப்புறம் என்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்த அடிக்கும், பறந்து அடிச்சுது. இந்த டீ கடை தான் மெயின். இந்த டீல ஒரு டீ சாப்பிட்டு இந்த பக்கம் போனா கோழி, இந்த பக்கம் போனா புறா. பெட்ஸ் புறா அண்ட் பெட்ஸ். செல்போனை மூஞ்சிக்கு நேர காட்டி என்ன பண்றாங்க? ஹலோ பிரதர், கொஞ்சம் இங்க வாங்க. செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? யாரா அது? பைரவா இருக்கு. யாரா அவங்க? தலை எங்க இருக்கு? மூஞ்சி எங்கடா அது? என்ன கோழி இது? சில்கி தான். ஓ, பயப்படுது.
3000 ரூபாய் ஜோடி. ஓமகுச்சி நரசிம்மர் இருப்பார்ல, ஆமா. கவுண்ட் பண்ணி காது உள்ள விட்டு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது அது பாக்கிறதுக்கு. இது வரைக்கும் கோழி வரைக்கும் தான் பார்த்தோம். இதுக்கு மேல வந்து புறாவெல்லாம் பார்க்கலாம், பெட்டுலாம் பார்க்கலாம், பெட்ஸ்லாம். இது ஒரு கலர் அழகா இருக்கு. எவ்வளவு இதெல்லாம்? நல்லா சொல்லாதீங்க, அவர் வாங்க மாட்டாரு. எப்படி சும்மா கேக்குறாரு. ஒரு ஐடியா வேணாம். நீ மூறா பொண்ணி. செம ஹெல்த்தியா இருக்குல்ல? செம ஹெல்த்தியா இருக்கு பாரு. இது அதெல்லாம் இந்த ப்ரௌன்லாம் சுகர் கிளேடர் இருக்குது. எதுக்கு தெரியுமா முதல்ல? இந்த கோழிக்கு. கோழி ஃபார்முக்கு. இவருதான் ஃபார்ம் தான் வைக்க போறாரு தெரியும். கோழி பண்ண சுதனட்டி கோழி குஞ்சுகள். எப்போ வைக்க போற? கூடி சீக்கிரம் எல்லாம் வச்சிடாரு. ஃபர்ஸ்ட் குஞ்சு வாங்க, அதுக்கப்புறம் கோழி வளர்க்கலாம். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. சுகர் கிளைடர் என்ன வந்து ரெண்டும் ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே இதுவா இருக்கும். அது பாசம் ஜாஸ்தி. கடிக்குது, மூக்கு உள்ள விட்டுக்குது. ஜோடி 12 ரூபாவா? 12 எங்க இருக்கு? இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டியா? என்ன இது? பாம்பு கம்பி எதுவும் இல்லையா? பாம்போட பயங்கரம். எம்மா நீயோட நான் போறேன். அப்பா அடுத்து அவர் வாங்கிடலாமா? வாங்கி டேரண்டோலா போடா. என்கிட்டயே வந்துட்டே இருக்கு, வாங்கி கொடுங்களேன். வாங்கிட்டாங்களா? என்கிட்ட வந்து உள்ள போயிடு. அது என்கிட்ட கொடுத்துரு. அது அவங்க உயிரோட இருக்கும். டேரண்டோலா வளர்க்கலாம். வானடா, அது பூச்சை போய் ஒருத்தி எவனா வளர்ப்பானடா. சிலந்திய போய் அதுக்கு என்னடா தெரியும், கடிச்சிட்டு போயிடும். கடிச்சதுன்னா நம்ம இதுவாயிடும், ஸ்பைடர்மேன் ஆயிடலாம். இப்போ பார்த்தோம்ல, அவங்க வந்து ட்ரிப்ளிகேட் பேட்ஸ். அவங்க நம்ம சேனல் பேர் சொன்னா அவங்க வந்து பார்கெயின் பண்ணி தருவாங்க. அதனால டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. நம்பர் வந்து கீழே போடுறோம், பாத்துங்க. இங்க பாருங்க, இங்க பாருடா. இது வளர்க்கலாமா? வஞ்சிரம் பாரு, ஷீலா வஞ்சிரம். எதை வளர்க்க போற சொல்லு. இப்ப எது ஒண்ணு உடனே வாங்கி தரேன். அவங்க கிட்ட கேளுங்க. அதை கழுவி ஊத்துவேன். யோ கிளவா. இது யார் சொன்னது கோழி மார்க்கெட்டுன்னு? ஃபுல் புறா மார்க்கெட். இது புறா மார்க்கெட். இதெல்லாம் போட்டுறாதடா. வேணாண்டா, தயவு செய்துடா. இது ரெட் ராக்கெட். ரெட் ராக்கெட்டா? ரெட் டிராகனா? ஒலர் இஸ் ஒலர். நீமோ கேண்டி பட்டர்ஃப்ளை. அட தலை சுத்துது. நீ இப்படி தூக்கி காமிங்க. ஒழுங்கா நீமோ கேண்டி பட்டர்ஃப்ளை. பெப்பர் ஃப்ரை இருக்கா கேளுங்க. இது பெப்பர்ல போட்டா பெப்பர் ஃப்ரை. பின்னாடி இருக்கு. போ. இது கேட் ஃபிஷ் தானே? என்ன? ஆமா, ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ். ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. எலிஃபண்ட் இயர் இதுக்கு பேரு. தும்பிக்கையை காணோம். தும்பிக்கை எலிஃபண்ட் இயர். அப்பாவோட டேங்க்ல சென்டர் பீஸ் இல்ல, அது இறந்துருச்சு. நாங்க இப்போ வாங்கினது. எங்க ஒரு அக்கா குறையறாங்க. அக்கா வரல. அவளா காலங்காத்தால எழுந்து வந்துருவாளா? அது இப்போ வந்து மிட் நைட்ல. இப்போ ஆக்சுவலா இங்க இவர்கிட்ட இருந்தா நாங்க பிளேட் ஃபேர்ல கூட வாங்கினோம். ஹலோ செல்லகுட்டி, செல்லம். பாதி தூக்கத்துல போய் வந்து யார் நீங்க? கின்னி பிக். கென்னி இல்ல, கின்னி. குஞ்சு வளர்கிறியா? குஞ்சு. ஆனா நான் அவங்க கூட சேர்ந்து பேசினா நானும் கெட்டு போயிடுவேன். கோழி குஞ்சு என்ன? ஆமா, அதுக்கு நான் கெட்டு போயிடுவேன். அந்நிய நம்பியா மாறிட்டு. வீட்டில் வளர்க்குறதுலாம் அவங்க மாத்துறதுக்காக அதை வித்துடுறாங்க. இங்கே எடுத்துன்னு வந்து 800 ரூபாவும் அதை கொடுத்துட்டு வேற பேரா குட்டி வாங்கி விடுவோம்.
சன் கண்ணீர் 25,000 ஸ்டார்டிங் ரேட். சன் கண்ணீர் வந்து 25,000 ரூபாய் ஸ்டார்டிங்கு. இப்போ இது வந்து பெருசா இருக்கு, அதான் அதிகமா இருக்கு. ஏற்றி விட்டு இன்ஃப்ளேட் பண்ணி விட்டு. இது என்ன வெரைட்டி? இது ஸ்டார் பின்சஸ் சிக்கன் மாதிரி இருக்கு. சிக்கன் இருக்கு. என்ன அப்படி இது? சிக்கு கலரே காணுமா? குட்டிப்பா அதான் சிக்கு. சன் கண்ணீர் ஒரு குட்டி. இதுவா? ஆமா நேம் பண்ணலாம் வாங்கிட்டு போயிட்டு. அது வந்து கட்டி தரக்க பாருங்க. அது கடிக்க வந்துடா. குட்டியிலேருந்து வாங்கினா சீப்பு. உன்னோட நல்லா ஒட்டி வளரும், ஆனால் வளர்க்குறது கஷ்டம். ஆமா நம்ம சப்ஸ்கிரைபருடைய கடை பெரிய அப்பா பிரியாணி போய் சாப்பிட போறாங்க இவங்கெல்லாம். சொல்ல மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ற போயிது. நீங்களும் சாப்பிட மாட்டேன், நீ அவர்கிட்ட சொல்ல பார்க்கலாம். போட போட சாப்பிடுவோம். வளர போய் சாப்பிடுவோம். கொடுங்க அரிக்காக பாருங்க. அரி உலக ஸ்பெஷலாக வைக்கிறேன். அப்பா ஊட்டியிலடா பிரியாணியை பார்த்தவன என்ன பண்ண போறீங்க நீங்க? போதும். மையெல்லாம் அவ்வளோதான். நன்றி. பீஸா மட்டும் தின்ன ஊத்துட்டு போய் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. அது 1 மாசம் முன்னாடி எவ்வளோ பீஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்லினே வைக்கிறாரு. அரி உன் டேஸ்ட் எனக்கு தெரியும், உனக்காக தான் அது அப்படின்னு. அது வேற கொழுப்பா போடா அப்படின்னு கொழுப்புச்சனா ஏதாவது அண்ணனை விட்டீங்களா? பீஸ் வந்து உனக்கே தெரியும், நான் பிரியாணி பீஸு சாப்பிட மாட்டேன். பார்த்துக்கடா ஒரு 80 ரூபா பிரியாணி. சண்டே மட்டும் தான்வா? சண்டே மட்டும்தானா? அதுவும் 12 மணி வரைக்கும் தான். அதுவும் 12 மணி வரைக்கும் தான். என்னடா பண்றீங்க? இங்க பாருங்க, உங்களை என்னடா பண்றீங்கன்றான். நிறைய பார்த்துருக்கோம். வேலையே இல்லைங்க. 2 சேனல் நடுவில் இவரு வந்துருவாரு. மற்றபடி 2 சேனல் மாற்றி பார்த்த வீடியோவே ஓடிடுவோம். டிவி சேனல்ல நாங்கள் பார்க்குறது கிடையாது. ஓகே எவ்வளோ இது? இந்த குரோத்லாம் பண்ற அட்டகாசம் தானங்க இப்ப. எப்படி இருக்கீங்க? படிக்குது படி. என்ன பேசுறீங்க? அப்ப மோசம் தான். பப்ளிக் பார்க்க மாட்டேங்கிறா. தேங்காய் மட்டும் சொல்றாரா? பாமரி என்னன்னு இது? எவ்வளோமா? 6,000 ஆகும். பேஷன் 2.5 மாசம் ஆகுதான். வந்ததுக்கு சரி வாங்கிட்டு போகலாம். வாங்கிட்டாங்க. ஆளு 4 பேர் 3 பேர் இருக்கும். 3 பேர் ஒன்று வாங்கிட்டாங்க. அது உங்களுக்கு, அது அவங்க டேடுக்கு, நம்மளுக்கு வாங்கி தருது. உங்க ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். எவ்வளோ ஆச்சு? இது வந்து ஹேண்டிகேப். இது 3800 ரூபா. சன் கண்ணீர் தானா? என்ன ரேட்டு இது? பீகல். எத்தனை மாதம் ஆகுது? 2 months. நல்லா இருக்கு. வச்சா சைலண்டா இருக்கிறாங்க. நம்ம ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க? என்ன வெரைட்டி இது? கூடல் தாய் கூடல். பாவம், எல்லாம் தொட்டே வலிக்கும் உடம்பு. சிச்சு ஒரு நேரம் தான் வரும். ஒரு பேர் சிப்பி பாரு, ரெண்டுமே அழகா இருக்கு. என்ன பிரீட் இது? சௌ என்ன பெருசா வச்சுனா சிங்கம் முடியும். பயங்கரமா. அவன் ரொம்ப பெருசா வளரும்.
இதை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பீட்ரூட்டு சவுச்சவுலாம் விற்கிறாங்கடா இங்கே. பீட்ரூட்டா? அந்த நாய் பேர் சவுச்சவ். எதிர்க்கலாம் பாரு, எல்லாம் நாயை வச்சுக்கிறாங்களா. ஸ்டார்டிங்ல ஃபுல்லா டாக்ஸ் தான். பெசம் நம்மளும் கொப்பந்து வித்துலாம். நீங்க 1 லட்சம் அப்படியே உள்ள போவா புறா, மீன், கடைசியா கோழி, சண்டை கோழி. அங்கே போடுறா எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் எடுத்துன்னு வந்து வச்சுன்னுக்குறாங்கடா. நானும் தான் இந்த மார்க்கெட்டு. நான் இன்வெஸ்டிகேட் அந்த இடத்துல வந்து கமரை பிச்சுவே பாரு. அதுவும் உண்டு வீட்டில். ப்ளூ கசத்து வித்துலாமா? 10,000 ரூபாய். பெட்புல் இதுவும் பேண்ட் இல்லை. பெட்புல், புல்டாக், ஹஸ்கி, ராட்வீலர். இல்லை இப்போ பேன் பண்ணியிருக்காங்களா? அதில் அது ப்ராப்ளம் இல்லையா? பேன் பண்ணியிருக்காங்க. ப்ரீடிங் தான் பேன் பண்ணியிருக்காங்க. பப்பி வளர்க்கலாம், ப்ரீடிங் மட்டும் தான் பேன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இது? இது நான் ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணுறேன். 15,000 தான் கோட் பண்ணுறேன். இதில் ஃபீமேல் பப்பி, மேல் பப்பி வேணும்னாலும் நம்மகிட்டே இருக்குது. இதோட லிட்டர்மெண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே 3 ஜென்ரேஷன் இங்கே இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு அந்த வெதர் கண்டிஷன் இஷ்யூலாம் வராது. 35 days ஓல்டு, நல்ல மதர் ஃபீடிங் எடுத்துருக்கு. 2 டிவார்மிங் பண்ணியாச்சு. ஆனால் உனக்கு ஒரு தைரியம் வேணும்பா எத்தனைலாம் வரத்துக்கு. ஏன் இதெல்லாம் வாங்காதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இதெல்லாம் பண்றீங்க. நீ பிடிச்சவங்களுக்கு நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதுக்காக நாங்க வந்து சும்மா ஒரு வீடியோ போட்டோம். வந்து ரொம்ப நாளா பண்ணோம் இங்கன்னு, அதனால வந்தோம். அவரே குண்டு வைப்பாரா இவரே எடுப்பாரா? எங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ணோம். அடாப்ட் பண்றவங்க பண்ணுங்க, பிடிச்சவங்க வளங்க, தாராளமா வளர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவம் அது குட்டிங்கெல்லாம் ஒரு நல்ல வீடு கிடைச்சா அவ்வளவு சந்தோஷமா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வீடு கண்டிப்பா கிடைக்கும், அதில் என்ன டவுட்டு. கால்லாம் வலிக்குதுடா, செம்ம வலிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, ஹரி, அட்டி அண்ட் தோரா. அட போடா.